வணக்கம் திண்டுக்கல் பிரியாணிய என் ஸ்டைல்ல செஞ்சு பாருங்க. செய்யறது ரொம்ப ஈஸி, டேஸ்டும் நின்னு பேசும். இத வீட்ல சிம்பிளா பண்றதுக்கு கொஞ்சம் மட்டன் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் சில்லி பவுடர் போடுங்க, கொஞ்சம் உப்பு போடுங்க, கொஞ்சோண்டு தண்ணி ஊத்துங்க, 3 விசில் வர வரைக்கும் பிரஷர் குக் பண்ணுங்க. தனியா எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கிராம்பு, கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் பிரியாணி இலை, கொஞ்சம் கல்பாசி, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சோண்டு அன்னாசி பூ, இது எல்லாத்தையும் ஒரு பேன்ல போட்டு லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பவுடர் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் அரை முடி தேங்காய் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கசகசா எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் மிக்சியில போட்டு நல்லா அடிங்க. இதோட பாலை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணி பண்றதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கடலெண்ணெய் ஊத்திக்கோங்க, கொஞ்சம் நெய் ஊத்திக்கோங்க. இது கூட கொஞ்சம் மட்டன் ஃபேட்டை போடுங்க. இது நல்லா சூடாகட்டும். இந்த ஆயில் நல்லா சூடான உடனே கொஞ்சோண்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் மட்டும் போடுங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 250 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 75 கிராம் பச்சை மிளகாய், இது ரெண்டுத்தையும் மிக்சியில போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பேஸ்ட முதல்ல இந்த ஆயில்ல போட்டு நல்லா வதக்குங்க. இது வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட், கொஞ்சம் பூண்டு பேஸ்ட், இதையும் நல்லா போட்டு வதக்குங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் நறுக்கின தக்காளி, கொஞ்சம் தயிர், கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இந்த மசாலா இருந்து எண்ணெய் தனியா பிரிஞ்சு வரும் பொழுது இந்த மட்டனை கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. அது கூட இருக்க தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலையும் இதோட ஊத்திக்கோங்க. ஊத்தி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க ஜீரக சம்பா அரிசியை இதோட சேருங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. மேல கொஞ்சம் தாராளமா நெய்யை ஊத்துங்க. நெய்யை ஊத்தி தண்ணியும் அரிசியும் ஒரே லெவல் வர வரைக்கும் குக் பண்ணுங்க. இந்த அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை தம் போட போறோம். ஃப்ளேம் நல்லா கம்மியா வச்சுக்கோங்க. ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க. இந்த தோசைக்கல் சூடானதுக்கு அப்புறம் நம்ம குக் பண்ண பிரியாணி பாத்திரத்தை அதுக்கு மேல வச்சுக்கோங்க. மூடி போட்டுக்கோங்க. ஏதாவது வெயிட்ட மேல வைங்க. ஒரு 15 இருந்து 20 நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க. ஒரு சூடான சுவையான திண்டுக்கல் மட்டன் பிரியாணி ரெடி. இதோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்க.